Oscar is always on right track. That is why Fast Track Taxi அப்ப உடனே டவுன்லோட் பண்ணுங்க. 4 ஆண்டுகள் இம்மாநிலத்தை மட்டுமல்ல இந்தியாவையே வழிநடத்திய திராவிடம் 5ஆம் ஆண்டில் அடியெடுத்து வைக்கிறது. திக்கிட்டும் பரவட்டும் திராவிடம். வந்தாச்சு தி சென்னை சில்க்ஸின் மெகா காம்போ சே சம்மர் சில் அவுட் சே. அதுவும் இல்லாமல் நேற்று சிம்ரன் மேம் கிட்ட இருந்து கூட ஒரு மெசேஜ் வந்தது, யூ ஹவ் டன் வெரி வெல் மேம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இட்ஸ் வெரி ஹாப்பி. ஈவன் டப்பிங் இவ்வளோ 2000 படம் பேசியிருந்தா கூட கம்மியாக தான் நம்மளுக்கு அப்ரிசியேஷன் கிடைக்கும். பிகாஸ் யாரும் அவ்வளோ கேர் பண்ண மாட்டாங்க இல்லையா, they'll forget actually. ஹஸ்பண்டும் நானும் வாழ்ந்த ஒரு ஹாப்பியான ஒரு வாழ்க்கை இருந்தது. ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக ரொம்ப லவ்விங்காக தான் இருந்தோம். அந்த ஒரு தாட்டு தான் என் மனசுக்குள்ளே நான் போட்டேன். ஐயோ அவருக்கு எதுவும் ஆயிடுச்சோன்ற மாதிரி அதை நான் உள்வாங்கி தான் ஆக்சுவலி அந்த சீன் நான் பண்ணேன். நிறம் சொல்லி ஒரு படம் ஷாலினிக்கு பேசியிருந்தேன். சூப்பர் டூப்பர் ஹிட், ரெக்கார்ட் பிரேக்காக இருந்தது. அந்த படத்தோட ஃபங்க்ஷன் வச்சாங்க, அதுக்கு அஜித் சார்லாம் கூட போயிருக்காங்க. பட் ஆனால் டப்பிங் ஆர்டிஸ்ட்டாக இருந்துட்டு அப்போவும் என்ன மறந்துட்டாங்க. ஸோ அதெல்லாம் சின்ன சின்ன வருத்தங்கள். ஷாலினி சுற்றி 2 வருத்தம் இருக்குது இன்னும். நான் ஒரு தடவை சொன்னால் 100 தடவை சொன்ன மாதிரி, நான் ஒரு தடவை சொன்ன 100 தடவை சொன்ன மாதிரி. சினி உலகம் நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம கூட ஸ்ரீஜா ரவி இருக்காங்க. வணக்கம் மேம். வணக்கம். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன், நீங்கள் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். இன்னைக்கு உங்களை சந்திச்சதில் ரொம்ப சந்தோஷம். எனக்கு கண்டிப்பாக சொல்லணும், அந்த டூரிஸ்ட் ஃபேமிலி அதோட சக்ஸஸ்க்கு முதல்ல வாழ்த்துக்கள். தேங்க்யூ. அண்ட் தென் அந்த மூவியில் உங்களோட போர்ஷன் இன்னுமே நிறைய பேரை கலங்க வைக்குது. எத்தனை வாட்டி பார்த்தாலும் அவங்க கலங்கி நிற்கிறாங்க. அந்த அளவுக்கு உங்களோட ஆக்டிங் அதில் இருந்துச்சு. லிட்ரலி நீங்கள் அதில் உண்மையாக வாழ்ந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ முதல்ல அந்த மூவிக்குள்ளே எப்படி உங்களுக்கு அதுக்குள்ளே போனீங்க, அதை பற்றி நான் பார்த்துருந்தேன். லைக் எனக்கு இன்னொரு கால் ஷீட்டும் இருந்துச்சு, பட் இதுவும் நான் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தீங்க. ஸோ அதை பற்றி சொல்லுங்கள் மேம். அதாவது வீரதீர சூரன் அதில் துஷாரோட அம்மாவா நடிச்சிட்டு இருந்தேன். ஸோ அந்த ஷூட்டுக்கு இடையில தான் இந்த ஒரு வாய்ப்பு வந்தது. டைரக்டர் வீட்டுக்கு அபிஷான வீட்டுக்கு நரேட் பண்ணார். ஸோ நரேட் பண்ணி அதுக்கப்புறம் டேட் சொல்லும்போது இந்த ஒரு நாள் கிளாஷ் இருந்துச்சு. ஸோ இவர் நரேட் பண்ண விதத்தில் எனக்கு அது ரொம்ப பிடிச்சி போச்சு அந்த கேரக்டரு. ஸோ எப்படினாலும் அது கண்டிப்பாக லைக் விட்டு போகக்கூடாதுன்ற ஒரு ஆசை இருந்தது எனக்கு. அதுக்கப்புறம் $1 மில்லியன் அவங்க எடுத்த படங்கள் எல்லாம் சொன்னாங்க. அவங்க டைரக்டர் சொன்னார், குட் நைட் அண்ட் லவ்வர்ஸ். ஆமாம். அப்போ அதுவும் கேட்டோன்னா ஐயோ காரணத்தை கொண்டும் இந்த படத்தை நான் மிஸ்ஸே பண்ணக்கூடாது. என்ன, பிகாஸ் தே ப்ரொடியூசிங் குட் மூவிஸ் அண்ட் ஆல் தட். ஸோ அவர் சொன்னப்போ அந்த கதை, அந்த கேரக்டர் சொன்னப்போவே எனக்கு ரொம்ப அதுக்குள்ளே நான் இறங்கிட்டேன். ஸோ ஐ செட் டெஃபினெட்லி ஐ வில் டூ இட் அப்படின்னு சொல்லி வீரதீர சூரன் அவங்கக்கிட்ட அந்த டேட் அட்ஜஸ்ட்மெண்ட் எல்லாம் கேட்டிருந்தேன். பட் அல்டிமேட்லி பை காட்ஸ் கிரேஸ் அது ஆட்டோமேட்டிக்காக தள்ளி போச்சு. ஸோ எனக்கு இது பண்ணுறதுக்கு எந்த ஒரு தடங்களும் வரல. ஸோ இட்ஸ் வெரி ஹாப்பி. அங்கே எல்லாருமே ஸ்டார்ஸாக இருக்காங்க, எல்லாருமே ரொம்ப வருஷமாக ஃபீல்டில் இருக்கீங்க. அப்போ ஒரு யங் டைரக்டர் உங்களை ஹேண்டில் பண்ணுறதோ, நீங்கள் அவங்களுக்கு சப்போர்ட்டிவாக இருக்கிறதோ, அந்த ஒரு விஷயம். அப்படியே ரொம்ப சின்ன பையனாக இருந்தாலும் ரொம்ப சென்சிபிள் அண்ட் நாலேஜபிள்னு அவர் நரேட் பண்ணுறதுலேயே எனக்கு தெரிஞ்சது. அண்ட் ஹி வாஸ் வெரி, என்ன சொல்கிறது, வெரி லவ்விங். அதாவது என்ன ஒரு ஆர்டிஸ்டாக பார்க்கல, ஒரு அம்மா மாதிரி பார்த்துட்டு தான் ஹி வாஸ் டீலிங் வித் மீ. அண்ட் த ஹோல் யூனிட், அங்கே கேமராமேன் வாஸ் எ யங் பாய், அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ் எல்லாமே யூனிட் கம்ப்ளீட்டாக, இவங்களோட செக்ஷன் கம்ப்ளீட்டாக ஆல் யங்ஸ்டர்ஸ். இட் வாஸ் வெரி கம்ஃபர்டபுள் டு ஒர்க். ஏன்னா தே நோ வாட் தே வாண்ட். அந்த மாதிரி ஒரு ரொம்ப ஸ்ட்ரிக்டும் கிடையாது, ஒன்றும் கிடையாது. நம்ம பெரிய பெரிய டைரக்டர்ஸோட ஒர்க் பண்ணும்போது கொஞ்சம் அப்படி வில் பி லிட்டில் பிட் ரிசர்வ்ட் அண்ட் இது இல்லையா, இதில் அப்படி கிடையாது. தே வெரி கோஆப்ரேட்டிவ் அண்ட் அட்ஜஸ்டபிள். ஒன்றுமே பிரச்சனை இல்லை. இட் வாஸ் வெரி ஒரு ஜாலி மூடில் தான் இருந்தது. நான் சொன்ன மாதிரி தான் உங்களோட அந்த ஒரு போர்ஷனே பல பேரை கழங்க வச்சிருச்சு. லைக் நீங்கள் அங்கே எல்லாரும் உங்களை மதர்லி ஃபிகரில் பார்க்குறப்போ இப்போ பார்க்குற எல்லாருக்குமே அப்படி தான் இருக்கும். இப்போ எனக்கு உங்களை பார்த்தாலுமே அந்த அம்மா ரோல் தான் எனக்கு, ஒரு அம்மா எனக்கு முன்னாடி உட்காந்துருக்காங்க, அப்படி தான் இருக்குது. அண்ட் வெளியே இருந்த மக்களோட ரெஸ்பான்ஸ் எப்படி இருக்கு மேம்? ரொம்ப நான் இவ்வளோ எதிர்பார்க்கல ஆக்சுவலி. ஏன்னா இது ப்ரீமியர் ஷோ கேரளாலையும் வச்சாங்க, இங்கேயும் இருந்தது. செலிப்ரிட்டிஸ்லேருந்து கூப்பிட்டுட்டு என்னை ரொம்ப விஷ் பண்ணாங்க, அப்ரிஷியேட் பண்ணாங்க. அவ்வளோலாம் எனக்கு எந்த படத்துக்கும், ஈவன் டப்பிங் இவ்வளோ 2000 படம் பேசியிருந்தா கூட கம்மியாக தான் நம்மளுக்கு அப்ரிசியேஷன் கிடைக்கும். பிகாஸ் யாரும் அவ்வளோ கேர் பண்ண மாட்டாங்க இல்லையா, they'll forget actually. ஸோ இதுக்கு
பார்த்து தியேட்டர்லேருந்து இறங்கின உடனே தே காலிங், இல்லைன்னா இன்டர்வல் முடித்த உடனே, இன்டர்வல் நான் யூனோ த சஸ்பென்ஸ் ஐ டோன்ட் பிரேக். ஸோ இன்டர்வல் முடிஞ்ச உடனே கூட கூப்பிட்டு சொல்லிடுறாங்க. And I had calls from all Ananya, Mia, Vijay Yeshudas, directors, அந்த மாதிரி நிறைய பேர் ஃபோன் பண்ணி ரொம்ப அப்ரிஷியேட் பண்ணாங்க. அதுவும் இல்லாமல் நேற்று சிம்ரன் மேம் கிட்டேருந்து கூட ஒரு மெசேஜ் வந்தது, யூ ஹவ் டன் வெரி வெல் மேம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஐ வாஸ் வெரி ஹாப்பி. அவங்களுக்கு நான் டப் பண்ணியிருக்கேன் ஆக்சுவலாக. அது என் கொஸ்டின்லேயுமே இருந்துச்சு. நீங்கள் சிம்ரன் மேனுக்கு டப் பண்ணியிருக்கீங்க, இப்போ வந்து சிம்ரன் மேனுக்கு கூட வந்து நடிக்கிறீங்க அப்படிங்கிறப்போ அந்த ஒரு விஷயம். அதாவது சிம்ரன் மேம் நடிக்கிறாங்கன்னு சொன்ன உடனே எனக்கு ரொம்ப த்ரில்லிங்காக இருந்தது. பிகாஸ் அவங்களெல்லாம் நம்ம ஸ்க்ரீனில் பார்த்து அவ்வளோ ரசிச்சிருக்கோம். ஷி இஸ் அ வெரி க்யூட் அண்ட் வெரி ப்ரில்லியண்ட் ஆர்டிஸ்ட் இல்லையா. ஸோ அவங்களோட அந்த காம்பினேஷனில் வந்தப்போ ஆக்சுவலி நான் வந்து வெயிட் பண்ணி உட்காந்துட்டு இருந்தேன் அந்த செட்டில். அந்த ஃபஸ்ட்டு வீடு பார்க்க வராங்க இல்லையா, அதுக்காக அவங்க வரதுக்காக வெயிட் பண்ணிகிட்டு இருந்தோம். ஸோ ஷீ கேம் அண்ட் என்னை பாஸ் பண்ணி அப்படி போய் நின்னாங்க. லைக் ஷி வாஸ் கெட்டிங் ரெடி, லைக் டச்சப் பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஸோ நானாக போய் பேசினேன் அவங்கக்கிட்ட, ஏன்னா அவங்களுக்கு என்ன தெரியாது. ஸோ ஐ வெண்ட் அண்ட் இன்ட்ரடியூஸ் மை செல்ஃப். நான் சொன்னேன், நான் ஸ்ரீஜா ரவிங்க, டப்பிங் ஆர்டிஸ்ட். நான் உங்களுக்கு 2 படம் பேசியிருக்கேன், நேருக்கு நேர் அண்ட் கனவே கலையாதே. ஸோ ஷி வாஸ் வெரி சர்ப்ரைஸ்ட். அப்படியா, ஓ யூ ஹவ் டப் ஃபார் மீ, ஸோ நைஸ் அப்படி இப்படின்னு ரொம்ப ஷி வாஸ் வெரி கூல். ஸோ அப்பத்துலேருந்து எங்களுக்குள்ளே அந்த ஒரு நல்ல ரேப்போ ஆயிடுச்சு. ஸோ ஐ வாஸ் ஃபீலிங் வெரி கம்ஃபர்டபுள். அப்புறம் 1-2 சீன் தானே எனக்கும் காம்பினேஷன் இருந்தது. இட் வாஸ் வெரி கம்ஃபர்டபுள் அண்ட் ஷி வாஸ் வெரி, இப்போ நம்ம ஒரு பெரிய ஆர்டிஸ்டோட ஒர்க் பண்ணும்போது ஒரு மாதிரி இருக்கும் இல்லையா, ஐயோ நம்ம எப்படி கரெக்டாக பண்ணுவோமோ இல்லையோன்றது. ஸோ அந்த அளவுக்கு நான் யோசிக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு இல்லாமல் அவங்க ஃபேஸ்லேருந்தே அந்த ஸ்மைல்லேருந்தே வி ஃபீல் வெரி கம்ஃபர்டபுள். ஸோ இட் வாஸ் அ வெரி ப்ளசண்ட் எக்ஸ்பீரியன்ஸ். உங்களோட ஒரு பர்டிகுலர் போர்ஷன் வந்து உங்கள் வாழ்க்கையுமே ஒரு கனெக்ட் பண்ணுற விஷயம். ஸோ அதையும் வந்து ப்ளீஸ். அது வந்து என்னென்னா, அந்த ஒன்றும் இல்லை, வாழ்க்கையை கனெக்ட் பண்ணுறதுன்னா ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் நாங்கள் ரொம்ப ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக ரொம்ப லவ்விங்காக தான் இருந்தோம். ஹி பாஸ்ட் அவே 3 years பேக். ஸோ அந்த ஒரு தாட்டு தான் என் மனசுக்குள்ளே நான் போட்டேன். ஐயோ அவருக்கு எதுவும் ஆயிடுச்சோன்ற மாதிரி அதை நான் உள்வாங்கி தான் ஆக்சுவலி அந்த சீன் நான் பண்ணேன். ஸோ லைஃப்பில் கனெக்ஷன்ன்றது அதுதான். என்னோட ஹஸ்பண்டும் நானும் வாழ்ந்த ஒரு ஹாப்பியான ஒரு வாழ்க்கை இருந்தது. ஸோ அதுவும் அண்ட் த ட்ராஜிக் போர்ஷனையும் 2யும் கனெக்ட் பண்ணி தான் ஐ பெர்ஃபார்ம் தட். அண்ட் வந்து அதில் வந்து அந்த ஹஸ்பண்ட் வந்து வெளியே வந்து ரொம்ப வெறப்பாக அப்படியே இருப்பார், உள்ளுக்குள்ளே போனால் ஒய்ஃப் கிட்ட ரொம்ப சாஃப்டாக ஒரு போர்ஷன் இருக்கும். ஸோ அது வந்து உங்கள் வாழ்க்கையிலும் அப்படி தான் இருந்துச்சா? இல்லை, என்னோட ஹஸ்பண்ட் வந்து வெளியில் அந்த வெறுப்பு அதெல்லாம் காட்ட மாட்டார். இஸ் வெரி ஸ்வீட். உள்ளுக்குள்ளேயும் வெளியே எல்லாருக்கிட்டையும் இஸ் வெரி வெரி என்ன ஜாலி டைப் தான். எஸ், அதில் வந்து ஒரு சப்போர்ட்டிவான ஒரு ஹஸ்பண்ட். என் ஒய்ஃப் எப்படி இருந்தாலும் பரவாயில்ல, அவங்க வந்து எல்லா வேலையுமே அவங்களுக்காக பார்க்குற ஒரு ஹஸ்பண்ட் இருக்காங்கல்ல. அதெல்லாம் என்னோட ஹஸ்பண்டும் இஸ் வெரி வெரி ஹெல்ப்ஃபுல் இன் மை கேரியர். என்னோட லைஃபு என்ன சொல்கிறதுனா, இந்த ஒரு ப்ரொஃபஷனில் இவ்வளோ சக்ஸஸ்ஃபுல் ஆனதுக்கு காரணமே அவர் தான். பிகாஸ் வீட்டில் ஹஸ்பண்டோட சப்போர்ட் இல்லைன்னா வி கான்ட், ஒரு கேர்ளால் ஒரு ஃபீமேலால் அவ்வளோ ஃப்ளரிஷ் பண்ண முடியாது இல்லையா. பிகாஸ் ரவீனா சின்ன வயசில் லைக் 13வது நாள்லேருந்து ஐ ஹேட் ஸ்டார்டட் ஐ ரிசீவ்ட் மை டப்பிங் அகெயின். ஸோ அப்பத்துலேருந்து அவர் கூடவே இருந்து அவளை பார்த்துக்கிறது ஆனாலும் சரி, இல்லை என்ன பார்த்துக்கிறதாலும் சரி, ஹி வாஸ் ஃபுல் டைம் ஹி வாஸ் கோஆப்ரேட்டிவ் வித் மீ. யார் அப்ரிஷியேட் பண்ணுறதை விட ஒரு ரொம்ப சின்ன விஷயமா இருந்தால் கூட அவர் ரொம்ப ரொம்ப அவுட் ஆஃப் த வேர்ல்டு இல்கோ அந்த மாதிரி ஒரு அப்ரிஷியேட் பண்ணுற ஒரு பர்சன். ஸோ அவர் வந்து 100% எனக்கு சப்போர்ட்டிவாக இருந்ததுனால தான் டப்பிங்கில் தான் நான் ஒரு ஐ ஹேட் காட் ஒரு 5 ஸ்டேட் அவார்ட் வின் பண்ணியிருக்கேன். ஸோ அதெல்லாம் எனக்கு சாதிச்சது. இப்போ இவர் வந்து இல்லை நீ வீட்டில் உட்காரு நான் பார்த்துக்கிறேன்ற மாதிரி இருந்ததுன்னா ஐ wouldn't be able to achieve all that, no. So thanks to him, thanks to everyone. ஸ்டில் ஃபீல் அவங்க வந்து நான் என் கூடயே தான் இருக்காங்க, நம்ம கூடயே தான் இருக்காங்க அப்படிங்கிற ஒரு ஃபீலிங் எங்கே போனாலும் நீங்கள் அதை உணர்ந்துகிட்டே இருப்பீங்கள்ல? டெஃபினெட்லி என் கூட தான் இருக்கார், எனக்குள்ளே தான் இருக்காருன்ற ஃபீலிங் இருக்குது. பட் இருந்தாலும் அது நம்ம பார்க்க முடியலையேன்ற அது வந்து வி கான்ட் எஸ்கேப் ஃப்ரம் தட். ஸோ அது ஒரு மிஸ்ஸிங்கே தான். என்ன தான் என் கூட இருக்கிறேன்னு சொன்னாலும், இருக்கிறாருன்னு நினச்சாலும் சொன்னாலும்
ஆள் இல்லாதது, அந்த ப்ரெசன்ஸ் இல்லாதது வந்து இட்ஸ் அ irreparable லாஸ் தான். அது ஃபேக்ட் தான். லைஃப் இஸ் லைக் தட். ஐ நோ தட் எவ்ரிபடி ஹேஸ் டு அக்செப்ட் தட், பட் ஸ்டில் இட் இஸ் வெரி டிஃபிகல்ட் அட் டைம்ஸ். நீங்கள் வந்து டப்பிங் நிறைய நீங்களே சொன்னீங்க 2000 படங்களுக்கு மேலே பண்ணியிருக்கீங்க. ஸோ உங்களுக்கு டப்பிங் பிடிக்குமா இல்லை இந்த ஆக்டிங் பண்ணுறது பிடிச்சிருக்கா? ரெண்டும் பிடிச்சிருக்கு. ஏன்னா டப்பிங்லேயே ஒரு ஆக்டிங் இருக்குது. டப்பிங் வந்து நம்ம மைக்கு முன்னாடி அந்த ஒரு சர்க்கம்ஃபரன்ஸில் நின்று ரொம்ப மூமெண்ட் இல்லாமல் நம்ம நடித்தாதான் அந்த வாய்ஸில் அது வரும். ஸோ அது ஒரு நடிப்பு தான். இது கேமரா முன்னாடி நிறைய ஆளுங்களுக்கு முன்னாடி வீல் ஹாவ் டு பெர்ஃபார்ம். சின்ன வயசில் பேபி ஆர்டிஸ்ட்டாக தான் நான் ஸ்டார்ட் பண்ணது. அப்போல்லாம் ரொம்ப பயமாக இருக்கும். ஏன்னா அந்த டைமில் சினிமான்றது ரொம்ப டிசிப்ளின்டாக வேற ஒரு லெவலில் இருக்கும். லைக் பின் ட்ராப் சைலன்ஸ் இருக்கும். லைக் இப்போ இருக்கிற மாதிரி ஆடியோலாம் இவ்வளோ என்ன சொல்கிறது, சிங் சவுண்ட் அதெல்லாம் சிங் சவுண்ட் மாதிரி தான் இருக்கும் அன்றைக்கி. பட் இருந்தாலும் ஆமாம், சிங் சவுண்ட் தான் மோஸ்ட்லி இருந்ததுன்னு நினைக்கிறேன் அந்த டைமில். டோன்ட் ரிமெம்பர் எக்ஸாக்ட்லி. ஆனால் ஷார்ப் 9க்கு ஆரம்பித்தா அந்த மாதிரி டைரக்டர் அந்த செட்டுக்குள்ளே வராருன்னா எவ்ரிபடி வில் ஸ்டாண்ட் அப் அண்ட் விஷயம். அந்த மாதிரி ஒரு ஸ்கூல் மாதிரி ஹெட் மாஸ்டர் வராருன்ற மாதிரி அந்த மாதிரி ஒரு டிசிப்ளின் இருந்தது. இப்போல்லாம் ரொம்ப ஃப்ரெண்ட்லி ஆகிட்டாங்க இல்லையா. ஸோ இப்போ அந்த பயம் அவ்வளோவா இல்லை. ஸோ ஈவன் ஒரு வி ஆசல் கால் தி டைரக்டர் அண்ட் ஆஸ்க் இது இப்படி போகிறோமா அப்படி போகிறோமான்ற அந்த ஒரு லிபர்ட்டி வே டேக்கிங், ஒரு அப்ரோச்சபிள் இது இருக்குது. அப்போல்லாம் டைரக்டர்ஸ்டெல்லாம் பேசுகிறதுக்கே பயமாக இருக்கும். நான் சின்ன வயசில் இருக்கிற விஷயம் சொல்கிறேன். ஸோ ஆக்டிங் இப்போ டப்பிங்கெல்லாம் முடித்து கொஞ்சம் இப்போ நிறைய டப்பிங் பேசுகிறதுக்கு வாய்ப்புகள் ரொம்ப கம்மி. சமீபத்தில் ஒரு 3-4 படம் தான் பண்ணியிருப்பேன். ஜீனின்னு ஒரு படம் தேவயானிக்கு பேசியிருக்கேன், அது நாட் yet ரிலீஸ்ட். மலையாளத்தில் அந்த மாதிரி 2-3 படம் வினயா பிரசாத், தென் சீதா அவங்களுக்கெல்லாம் பேசியிருக்கேன். அதெல்லாம் ரிலீஸ் ஆச்சு. ஸோ டப்பிங் ரொம்ப கம்மி. அப்போ இப்போ ஆக்டிங் பை காட்ஸ் கிரேஸ் இட்ஸ் கம்மிங் டு மீ. அதை ஐம் ரியலி என்ஜாயிங். அண்ட் நீங்கள் சொன்னீங்க பேபி வாய்ஸ் ஆர்டிஸ்டாக ஸ்டார்ட் பண்ணீங்கன்னு. அதே மாதிரி தான் நீங்கள் பேபி ஷாலினியில் ஆரம்பித்து டு ஷாலினி மேம் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. ஸோ இந்த ஒரு டிஃப்ரென்ஸ், ஏன்னா பேபி ஷாலினிக்கும் கொடுத்துருக்கீங்க, வளர்ந்த ஷாலினிக்கும் கொடுத்துருக்கீங்க. ஸோ அது ஒரு பெரிய பிளெஸ்ஸிங்காக நினைக்கிறேன். ஏன்னா நிறைய பேபி ஆர்டிஸ்ட்டுக்கு டப் பண்ணிட்டு அவங்களே ஹீரோயின் ஆன பிறகும் ஐ ஹேட் டப் ஃபார் தெம். ஸோ அது எனக்கு ஒரு பெரிய பிளெஸ்ஸிங் ஆக்சுவலி. இப்போது அப்படி பார்த்தா காவ்யா மாதவன், பேபி ஷாலினி, திவ்யா ஒன்னி, நிறைய ஆர்டிஸ்ட், ஐ டோன்ட் ரிமெம்பர் எக்ஸாக்ட்லி எல்லா பேரும் ஞாபகம் இல்லை. நிறைய பேருக்கு அந்த மாதிரி பேபி ஆர்டிஸ்ட்டுக்காகவும் ஹீரோயினாகவும் டப் பண்ணியிருக்கேன். ஸோ ஷாலினிக்கு மலையாளத்தில் தான் பேசியிருக்கேன். தமிழ் ஐ திங்க் அவங்களே தான் பேசியிருக்காங்கன்னு நினைக்கிறேன் சின்ன வயசில். அப்புறம் அந்நியத்தி பிராவுன்னு அந்த ஒரு மலையாள படம் ஃபாசில் சார் டைரெக்ஷனில், அதுக்கு வந்து வாய்ஸஸ் தேடிட்டு இருந்தாங்க. அப்போ நான் அந்த டைமில் மலையாளத்தில் சின்ன சின்ன கேரக்டர்ஸு, பிட் வாய்ஸஸ்ஸு, இல்லைன்னா ஒரு சிஸ்டர் கேரக்டரு, பக்கத்து வீட்டு பொண்ணு, இந்த மாதிரி தான் பேசிகிட்டு இருந்தது. அப்போது சரி வேறு புது ஃப்ரெஷ் வாய்ஸாக பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி அவங்க ரொம்ப ட்ரை பண்ணிகிட்டு இருந்தாங்க. சிங்கர்ஸ் எல்லாம் கூட ட்ரை பண்ணாங்க. சரி வேறு அவங்க அவ்வளோ சாட்டிஸ்ஃபேக்ஷன் ஆகாதனால சரி ஸ்ரீஜாவே ஒரு வாட்டி பார்த்துடலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ என்னை பார்த்து வாய்ஸ் டெஸ்ட் எடுத்தோன்னே தே வர் வெரி ஹாப்பி. ஸோ அது ஐ கண்டினியூட் தட். அதில் எனக்கு ஸ்டேட் அவார்டு வந்துச்சு, ஃபர்ஸ்ட் ஸ்டேட் அவார்ட் ஃபார் மை கரியர். எஸ். அண்ட் ஒரு ரீசெண்ட் இன்டர்வியூவில் நீங்கள் சொல்லியிருந்தீங்க அஜித் அண்ட் ஷாலினி அவங்களோட கல்யாணம் பண்ணிக்கிற விஷயம் வந்து எனக்கு முன்னாடியே தெரியும் அப்படிங்கிற மாதிரி. அது அவரே சொன்னது. அதனால தான் எனக்கு தெரிய வந்தது. லைக் அமர்கலன் டப்பிங் நடந்துட்டு இருக்கும்போது திடீர்னு அவர் வந்து ஐ டென்ட் எக்ஸ்பெக்ட் ஹிம், ஹி வாஸ் பிஹைண்ட், ஹி வாஸ் இன் த கன்சோல். வந்துட்டு எனக்கு ஒரு சவுண்ட் மட்டும் கேட்டுச்சு, தேங்க்ஸ் ஃபார் டப்பிங் ஃபார் மை ஒய்ஃப் அப்படின்னு சொல்லி இங்கே காதுகிட்ட ஒரு இது கேட்டுச்சு. அப்படி பார்த்தா அஜித் சார், என்ன சார் யார் ஒய்ஃபு, யார் கல்யாணம், எனக்கு புரியல அப்படின்னு. ஐம் கோயிங் டு கெட் மேரிட் டு ஷாலினி, தேங்க்ஸ் ஃபார் டப்பிங் ஃபார் இட் இஸ் வெரி நைஸ் அப்படின்னாரு. ஸோ அப்போ தான் எனக்கே ரொம்ப ஷாக்காக இருந்தது. தெரியாது, இட் வாஸ் அ ப்ளசன்ட் சர்ப்ரைஸ் ஆல்சோ. அப்புறம் கல்யாணத்துக்கு கூட இன்வைட் பண்ணல. அது இப்போ ரீசெண்டாக ஒரு இன்டர்வியூவில் சொல்லியிருந்தேன். அது வந்து இட்ஸ் நேச்சுரல் இல்லையா. எத்தனை பேர் இப்போ நம்ம வீட்டுக்கு ஏதாவது ஒரு விசேஷம் நடந்தால் கூட எத்தனை பேரை மிஸ் பண்ணுறோம். இட்ஸ் குவைட் நேச்சுரல். அவங்களுடைய கான்டாக்ட்ஸ் இஸ் ஸோ வாஸ்ட். ஸோ அதில் என்ன மிஸ் பண்ணதில் ஒன்றும் அதிசயம் சொல்கிறதுக்கு இல்லை. பட் மறந்துட்டாங்கன்னா நான் கேட்டுட்டேன். ஒரு ப்ரொஜெக்ஷனில் தேவி ஸ்ரீதேவி ப்ரொஜெக்ஷன் ஹாலில் ஒரு
படம் பார்க்க போனப்போ இவங்க 2 பேர் வந்திருந்தாங்க. ஸோ பேசினப்போ சும்மா ஹலோ ஹாய் சொன்னப்போ நான் சொன்னேன், உங்கள் கல்யாணத்துக்கே என்னை கூப்பிடல, ரொம்ப மோசம் அப்படின்னு சொல்லி ஜஸ்ட் என்னோட ஒரு வருத்தத்தை தெரிவித்தேன். ஸோ உடனே அஜித் சார், ஓ சாரி ஷாலினி, நம்ம இவங்களுக்கு வீட்டுக்கு கூப்பிடணும், ஒரு நாள் வீட்டுக்கு கூப்பிட்டு சாப்பாடு வைக்கணும் உங்களுக்கு, ஓகே அப்படின்னா நாங்கள் அப்புறம் அவங்க மறந்துருப்பாங்க இத்தனை வருஷம் ஆச்சுல. ஸோ அந்த மாதிரி வருத்தங்கள் நடக்கும். இப்போது நிறம் சொல்லி ஒரு படம் ஷாலினிக்கு பேசியிருந்தேன். அது வந்து மலையாளத்தில் சூப்பர் டியூப்பர் ஹிட், ரெக்கார்ட் பிரேக்காக இருந்தது. அண்ட் இட் வாஸ் அ பியூட்டிஃபுல் ஃபில்ம். நான் வந்து ரொம்ப ரசித்து ரொம்ப என்ஜாய் பண்ணி டப் பண்ண ஒரு ஃபில்ம் அது. என்னோடய கெரியர்லேயே எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு ஃபில்ம். அந்த படத்தோட ஃபங்க்ஷன் வச்சாங்க, அதுக்கு அஜித் சார்லாம் கூட போயிருக்காங்க. பட் ஆனால் டப்பிங் ஆர்டிஸ்ட்டாக இருந்துட்டு அப்போவும் என்ன மறந்துட்டாங்க. பட் அது வந்து இவங்களோட தப்பு கிடையாது, தி ப்ரொடக்ஷன் இஸ் ஃபர்காட்டன். ஸோ அந்த மாதிரி கூட நடக்கும். ஸோ அதெல்லாம் சின்ன சின்ன வருத்தங்கள். ஷாலினி சுற்றி 2 வருத்தம் இருக்குது இன்னும். எஸ். அண்ட் இப்போ அவங்கள ஒரு ஹாப்பனிங் கப்பலாக பார்க்குறப்போ வெரி ஹாப்பி ஃபார் ஹர். அஜித் சாருக்கும் தே வெரி குட், என்ன சொல்கிறது, ஒரு சூப்பர் பியூட்டிஃபுல் கப்பல் தே ஆர். என்னது அவ்வளோ நல்ல மனுஷங்க அவங்க. இந்த ஹோல் ஃபேமிலி, அவங்க அப்பா அம்மா எல்லாருமே எனக்கு தெரியும். தே ஆர் ஸோ ஸ்வீட், சச் அ லவ்லி கப்பல் தே ஆர். இன்னும் 100 ஆயுசு அவங்க நல்லா இதே மாதிரி ஹாப்பியாக வாழணும். டப்பிங்னு வரப்போ மேம், ஏன்னா ஒரு ஒரு ஆக்டிங்கில் வந்து எவ்வளோ எமோஷன்ஸ் காட்டினாலும் வாய்ஸில் வர எமோஷன்ஸ் ஆர் டிஃப்ரெண்ட். ஸோ அந்த விதத்தில் வந்து நீங்கள் எப்படி அதை வந்து ப்ரிப்பேர் ஆவீங்க? ஒரு வாய்ஸ் இருக்குது, இல்லைன்னா அந்த கேரக்டருக்கு ஏற்ற மாதிரி ஒரு போல்ட் கேரக்டர் இருக்குது, ஒரு சாஃப்ட் கேரக்டர் இருக்குது, இப்படிங்கிறப்போ அதுக்கான ப்ரிப்பரேஷன்ஸ் எப்படி இருக்கும்? ப்ரிப்ரேஷன்ஸே தேவையில்லை இதுக்கு. இப்போ ஒரு கேரக்டர் நம்ம டைரக்டர் சொல்கிறாங்க, இப்போ நம்ம ஒரு சீன் பார்க்கும்போதே அவங்களோட நேச்சர், அவங்களோட பாடி லாங்குவேஜ் நம்மளுக்கு பார்க்கும்போது தெரியும். அதுக்கப்புறம் ஐ லாஸ்ட் த டைரக்டர் ஆர் தி ரைட்டர், இந்த கேரக்டர் எப்படிப்பட்ட கேரக்டர், நம்ம சாஃப்டாக பேசணுமா இல்லை போல்டாவா பப்ளியா என்னன்றது ஐ டேக் ஒரு அவங்கக்கிட்ட அட்வைஸ் எடுத்துப்பேன். அதுக்கப்புறம் பேசும்போது அவங்க தே தெம்செல்ஃப் வில் டைரக்டர்ஸ் இல்லையா, அவங்கள வந்து ஹெல்ப் பண்ணுவாங்க. இல்லை இது வந்து அவ்வளோ ஹை போக வேண்டாம், இன்னும் கொஞ்சம் சாஃப்டாகவே வச்சுக்கோங்கன்னு. இப்போது வாட் டு சே, அனிதிப்ராவோட தமிழ் காதலுக்கு மரியாதை, அதில் ஷாலினி வந்து ரொம்ப சாஃப்ட் நேச்சர் இல்லையா. ஸோ அது பார்க்கும்போது அந்த கேரக்டர், அந்த பேசுகிற டயலாக்ஸ் எல்லாம் பேசும்போதே நம்மளுக்கு தெரியும் இட் இஸ் லைக் தேட். இப்போது பிரியாத மரம் வேண்டும், இல்லை கண்ணுக்குள் நிலவு, அதெல்லாம் வந்து வேறு டைப் ஆஃப் நேச்சர் அவங்களுக்கு வேறு அதில். ஸோ அவங்க நடிப்பு பார்க்கும்போதே நடிப்புலேருந்தே வில் டேக் அபவுட் 50-60% அதுலேருந்தே நம்மளுக்கு தெரிஞ்சிடும். அதுக்கப்புறம் டைரக்டர்ஸ் கொடுக்குற இன்ஸ்ட்ரக்ஷன் பிரகாரம் தான். அப்புறம் எமோஷன் இஸ் வாட், எல்லா எமோஷனும் ஆஸ் அ ஹியூமன் பீயிங் நம்ம கோ த்ரூ பண்ணுறது தான். பழகினாலும் சிரிப்புனாலும் கோவனாலும் உங்களுக்கும் இதெல்லாமே வரும். ஸோ அது என்ன, அது அங்கே பண்ணியிருக்காங்க, என்ன தேவையோ அதை நம்ம அதை இயல்பாக செய்யணும், அவ்வளோதான். அண்ட் வந்து நீங்கள் இவ்வளோ வாய்ஸ் கொடுத்துருக்கீங்க, பட் நீங்களே ஸ்க்ரீனில் பார்க்குறப்போ இவங்களுக்கு என்னோடய வாய்ஸ் ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்குது, ஐ ஃபீல் லைக் இந்த வாய்ஸ் அவங்களுக்கு செமையாக சூட் ஆகுது அப்படிங்கிற எதுனா ஒரு ஆக்டர் இருக்காங்களா? நான் அப்படி நினைக்கிறதே கிடையாது. ஏன்னா இப்போ தமிழில் இப்போது இந்த சோஷியல் மீடியாவில் வந்த பிறகு தான் உங்களுக்கெல்லாம் தெரியுது. ஷாலினிக்கு பேசின நானே தான் தேவயானிக்கும் பேசியிருக்கேன், சிவலக்ஷ்மிக்கும் பேசியிருக்கேன், ரம்பாக்கும் பேசியிருக்கேன், லைலா, ரோஜா எல்லாருக்கும் பேசியிருக்கேன். பட் உங்களுக்கு நீங்கள் நினச்சி பார்த்துருக்க மாட்டீங்க இல்லையா, இப்போ ஷாலினிக்கு பேசினவங்களே தானே இவங்க பேசியிருக்காங்கன்னு நினைக்க மாட்டீங்க. அதே மாதிரி தான் எனக்கும், பிகாஸ் ஐ ட்ரை டு மேக்ஸிமம் ஜெல் வித் தி பாடி லாங்குவேஜ். அவங்களே பேசியிருக்கிற மாதிரி கொண்டு வரதுக்கு ஐ கிவ் மை 100%. ஸோ அதனால தான் என்ன அந்த டைம்லலாம் யாருக்குமே தெரியாது. இப்போ சோஷியல் மீடியாவில் இதெல்லாம் கொஞ்சம் தெரிய வந்ததுனால தான் உங்களுக்கு கூட என்ன தெரிய வந்திருக்கு. அது உண்மை மேம். ஏன்னா ஒரு காலங்களில் வந்துட்டு டப்பிங் ஆர்டிஸ்ட் அப்படிங்கிறவங்கள வந்து நம்ம ஸ்க்ரீனில் பார்க்கவே மாட்டோம். இப்போ தான் வந்து நிறைய பேர் யாருக்கு பண்ணுறா அப்படிங்கிற ஒரு ரெக்கக்னிஷன் கிடைக்குதுல்ல. அண்ட் ஹவு டஸ் தட் ஃபீல்ஸ்? வெரி ஹாப்பி ஃபார் தட். ஏன்னா சின்ன இந்த ஜென்ரேஷன் பசங்க வந்து என்னோட பழைய படங்கள்லாம் அவ்வளோ ரசிக்கிறாங்க. இன்னும் தே ஆர் ஹாப்பி அபவுட் மை ஒர்க், அபவுட் மை வாய்ஸ்ன்னு கேட்கும்போது இட் இஸ் ஸோ, என்ன சொல்கிறது, அது வந்து வாய்ப்பே இல்லை அது சொல்கிறதுக்கு. தேர் நோ வேர்ட்ஸ் பிகாஸ் ஃபீலிங் வெரி ஹாப்பி அண்ட் பிளெஸ்ட் அபவுட் தட். இப்போது புது ஜென்ரேஷனுக்கு எங்களெல்லாம் தெரியவே தெரியாது, புது ஆளுங்களை மட்டும்தான் தெரியும்னா எங்களை மாதிரி கொஞ்சம் முன்னாடி இருக்கிற டப்பிங் ஆர்டிஸ்ட் எல்லாம் யாருக்குமே தெரிய போகிறதில்ல. பட் தேவ் பீன் ரிசர்ச்சிங் ஸோ மச். அந்த பழைய படங்கள் ஒவ்வொரு ஆர்டிஸ்ட்டுக்கு யார் பேசியிருக்காங்கன்றது அவ்வளோ ரிசர்ச் பண்ண மாதிரி அவங்க தே ஜாயின் அப் ஸோ மெனி எடிட்ஸ் அண்ட் அது கிளிப்பிங்காக போடும்போது ஒவ்வொரு ஆர்டிஸ்ட்டும்
ஆர்டிஸ்டே உங்களுக்கு பப்ளிக்கு தெரிய வருது. சரி, எவ்வளோ படங்கள் இப்போது நிறைய டப்பிங் ஆர்டிஸ்ட்டுங்க பேசியிருக்காங்கல்ல. ஸோ எவ்ரி திங் இஸ் brought டு தி டேபிள் லைக். ஸோ ஃபீலிங் வெரி ஹாப்பி. சோஷியல் மீடியா இவ்வளோ தூரத்துக்கு வந்தது இட்ஸ் அ பிக் பிளெஸிங் ஃபார் ஆல் ஆஃப் அஸ். ஏன்னா கேமராவுக்கு பிஹைண்ட் இருக்கிறவங்கள இப்போ நான் ஒரு சீன் நடித்தாலும் உங்களுக்கு வெளியே தெரிய வரும். பட் எவ்வளோ தான் நம்ம 5000 படம் பேசினாலும் நோபடி இஸ் கோயிங் டு நோ. ஸோ அது தேங்க்ஸ் டு தி யங்ஸ்டர்ஸ். எனக்கு வந்து ஒரு உல்லாஸ் சோமன் சொல்லிட்டு ஒரு ஃபேன் ஒரு 10 to 15 இயர்ஸாக இஸ் நோன் டு மீ. அப்போத்துலேருந்து அவர் தான் வந்து நான் சின்ன வயசில் இந்த வாய்ஸ் பேசியிருக்கேன், இது பேசியிருக்கேன். ஈவன் கண்ணு தெரியாத ஃபேன்ஸ் கூட இருக்காங்க. லைக் சாரி, வாய்ஸில் ரெக்கக்னைஸ் பண்ணி சேச்சி நீங்கள் இது பேசியிருக்கீங்கன்னு எனக்கே ஞாபகம் இருக்காது. ஸோ தே வெரி ஷார்ப், தே நோ, எல்லாமே அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கு. ஸோ தேங்க்ஸ் டு ஆல் ஆஃப் தேம். அண்ட் உங்களுக்கு வந்து உங்களோட ஃபேவரட் ஆக்டர் யார்? தமிழெல்லாம் ரஜினி சார். ஏன் பர்டிகுலராக ரஜினி சார்? ரஜினி சார் யாருக்கு தான் பிடிக்காது? இன்றைக்கி ஒரு குழந்தை பிறந்த நாளைக்கே எந்திரிச்சு அவன் சொல்லுவான், ஐயோ எனக்கு ரஜினி சார் தான் பிடிக்கும். சம்வாட் அது வந்து ஒரு பிறவி. தெர் இஸ் நோபடி டு ரீப்ளேஸ் தட்ன்னு நினைக்கிறேன் நான். ஏன்னா எல்லா ஆக்டர்ஸுக்கும் இப்போ அவரை விட ப்ரில்லியண்ட்டான ஆக்டர்ஸ் இருப்பாங்க. ஆனால் ரஜினி சாருக்கு இருக்கிற அந்த ஒரு ஆரா, அந்த ஒரு சாம் வந்து I don't know, nobody can replace that. So I love him the best. தமிழில். மலையாளம்னா மம்முட்டி சார். ரெண்டு இடத்துலையுமே ஒரு டேஷிங் சூப்பர் ஸ்டார். மம்முட்டி சார் வந்து எனக்கு சின்னதிலே பயங்கர ஒரு க்ரஷ் இருந்துச்சு. ஏன்னா நாங்கள் ஒன்றா டப்புலாம் பண்ணியிருக்கோம். பட் ஆனால் அவருக்கு தெரியாது, தப்பாக எடுத்துக்கக்கூடாது. ஐ யூஸ் டு லவ் ஹிம் ஸோ மச். ஏன்னா அண்ட் ரெஸ்பெக்ட் ஹிம் ஸோ மச். ஏன்னா சச் அ பியூட்டிஃபுல் ஆர்டிஸ்ட் இஸ். லால் சாரும் எல்லாமே நல்ல ஆர்டிஸ்ட் தான், இல்லைன்னு சொல்லலை. பட் ஒவ்வொருத்துக்கும் ஒரு ஃபேவரட் கனெக்ஷன் இருக்கும் இல்லையா. ஸோ டில் நவ் ஐ ரெஸ்பெக்ட் அண்ட் லவ் ஹிம் அ லாட். இப்போ எனக்கு ஒரு குட்டி டாஸ்க் கொடுக்க ஒரு இஷ்டம் மேம். நீங்கள் வந்து ரஜினி சார் பிடிக்கும்னு சொன்னீங்கல்ல. ஸோ ஏன் நீங்கள் வந்து ஒரு ரஜினி சாரோட ஒரு மாஸ் டயலாக் ஒரு குழந்தை வாய்ஸில் பேசி காட்டக்கூடாது? நீங்கள் டயலாக் நீங்கள் சொன்னீங்கன்னா நான் குழந்தை வாய்ஸில் ட்ரை பண்ணுறேன். நான் ஒரு தடவை சொன்னால் 100 தடவை சொன்ன மாதிரி. நான் ஒரு தடவை சொன்னால் 100 தடவை சொன்ன மாதிரி. ஓகே. ஐ திங்க் சம்டைம்ஸில் வாய்ஸ் வந்துட்டு நம்ம ஏஜ்க்கும் வாய்ஸ்க்கும் வந்து எந்த வித கனெக்ஷனுமே இல்லை. நிறைய மிமிக்ரிஸ் இருக்கும். பட் ஸ்டில் உங்களோட வாய்ஸ் ரொம்ப யங்காக ஃபீல் ஆகுது எனக்கு இங்கேருந்து கேட்குறப்போ. ரொம்ப யங்காக இருக்குது. அண்ட் இட்ஸ் சூட்ஸ் ஸோ மெனி பீப்புளில். அண்ட் எனக்கெல்லாம் என் வாய்ஸில் இப்போ சில இன்செக்யூரிட்டிஸ்லாம் சிலவங்களுக்கு இருக்கும். அதெல்லாம் இல்லை. இப்போ அதெல்லாம் ஒரு டைமில் இருந்தது. அந்த மாதிரி வாய்ஸ் இப்படி ஸ்வீட்டாக இருக்கணும், ஹீரோயின்ஸ்னால் இப்படி தான் பேசணும், நல்லா கிளி கொஞ்சம் மாதிரி இருக்கணும்லாம் ஒரு டைமில் இருந்தது. ஆனால் நவ் எவ்ரி திங் இஸ் அக்செப்டட் ஆஸ் இட் இஸ். ஸோ வாய்ஸை பற்றி இப்போது கவலையே கிடையாது. இட்ஸ் ஒன்லி த எக்ஸ்பிரஷன்ஸ் வாட் யூ கிவ். அண்ட் இதுக்கப்புறமும் ஒரு ஆக்டிங் ஜர்னி, நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வர்றப்போ நீங்கள் ஆக்டிங் டெஃபினெட்லி இனிமே அதுதான். அப்புறம் கொஞ்சம் டப்பிங் டைரக்ஷன் பண்ணுறேன். அதாவது தெலுங்கு டு மலையாளம் டு தமிழ் அந்த மாதிரி படங்கள் ஃபுல்லாக கான்ட்ராக்ட் எடுத்து அந்த மாதிரி பண்ணி கொடுக்குறேன். ஐ ஜஸ்ட் லவ் தட் ஆல்சோ. பிகாஸ் டப்பிங் அது ஒரு விதத்தில் மற்றவங்களுக்கு சொல்லி கொடுக்குற மாதிரி ஐ கேன் எக்ஸ்ட்ராக்ட் தி இமோஷன்ஸ் ஃப்ரம் தி அதர் ஆர்டிஸ்ட். ஸோ ஐ ஜஸ்ட் லவ் தட் ஜாப் ஆல்சோ. ஆனால் ஆக்டிங் இப்போது ஐ எம் வெரி வெரி இன்ட்ரெஸ்டட் அண்ட் ஐ எம் என்ஜாயிங் இட். ஸோ இவ்வளோ நேரம் எங்கள் கூட இவ்வளோ விஷயங்கள் ஷேர் பண்ணி இவ்வளோ டைம் ஸ்பெண்ட் பண்ணதுக்கு ரொம்ப நன்றி மேம். தேங்க்ஸ் ஃபார் கமிங். தேங்க்யூ ஆல்சோ. We are wishing you a lot of heights. Thank you so much. Thank you. Oscar is always on right track. That is why Fast Track Taxi அப்போ உடனே டவுன்லோட் பண்ணுங்க. 4 ஆண்டுகள் இம்மாநிலத்தை மட்டுமல்ல இந்தியாவையே வழிநடத்திய திராவிடம் 5ஆம் ஆண்டில் அடியெடுத்து வைக்கிறது. திக்கெட்டும் பரவட்டும் திராவிடம். வந்தாச்சு தி சென்னை சில்க்ஸின் மெகா கோம்போ சேல், சம்மர் சில் அவுட் சேல்.